அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா சமையலுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, அதனால் இந்த இஞ்சி பூண்டு உரிச்சிட்டு வரத்துக்குள்ளேயே லேட் ஆகிடுச்சி. மணி 12 ஆகுது. நான் இன்னும் 1:30 மணிக்குள்ளே சமையலை முடிக்கணும். அதனால் சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். மீல் மேக்கர் இருக்குது, அதை ஊற வச்சு நம்ம வந்து இன்றைக்கி மீல் மேக்கர் பிரியாணி மாதிரி செய்யலாம். உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? நல்லா செய்ய போகிறீங்களா இன்றைக்கி? ஆமாம், அதுக்காக தான் சீக்கிரம் ரெடி பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு மட்டும் நமக்கு ரெடியாக இருந்துச்சுன்னா இந்த பேஸ்ட்டு சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக காலி ஆயிடுச்சா. இப்போ தான் உரிச்சேன். டிஃபன் சாப்பிட்டு என்ன சாப்பிட்டோம்? காலையில் டிஃபனு சப்பாத்தியும் தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இதை உரித்து இப்போ வந்து நான் இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு வாரத்துக்கு ஈஸியாக இருக்கும் வேலை. அது இதெல்லாம் கெட்டு போவாதா? நம்ம பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா 1 வீக் ஒன்றும் ஆகாது. நல்லாயிருக்கும். நமக்கு பொரியலுக்குலாம் ஈஸியாக இருக்கும். டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு. எதனா ஒரு ஃப்ரைட் ரைஸ் செய்கிறோம், இல்லை பட்டாணி சாதம் ஏதோ ஒன்று செய்கிறோம்னா நமக்கு டக்குன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா வேலையே ஈஸியாகிடும். அதனால் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரெடியாக வச்சுக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அளவு வந்து பார்த்துக்கோ. இஞ்சி 1 பங்கு. இப்போது இது இஞ்சி 1 பங்குன்னா இது 3/4 பங்கு. இஞ்சி அதிகமாக இருக்கணும், பூண்டு வந்து 3/4வாசி இருந்தால் போதும். இந்த அளவுக்கு. இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன்னா சரியா? இன்னும் மோர் குடிக்கலையா நீ? ஃபஸ்ட்டு நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு பூண்டு போடணும், அப்புறம் இஞ்சி போடணுமா? ஆமாம், ஏன்னா பூண்டு இது சின்ன பல்லாக இருக்குது. பெரிய பல்லாக இருந்தால் அரைக்காது. அதனால் எப்போவுமே பூண்டு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கணும். ஊற்றாமல் அரைச்சோமா இப்படி வரும். நம்ம இன்னும் ஒரு பல்ஸ் விட்டு நம்ம எடுத்துடணும், அவ்வளோதான். இப்போ பாரு, நம்ம தண்ணியே ஊற்றலை சரியா? தண்ணி ஊற்றாமல் இப்போ என்ன பண்ணோம், நம்ம எடுத்து வைக்கும்போது மேலே அரைச்சிருக்கிறத கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கணும். தள்ளு, கீழே இருக்கிறது கொஞ்சம் தண்ணி விடும், அது வந்து விட்டுன்னு போகுது சரியா? அதை வந்து நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வைக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அப்போவே சமைச்சோன்னா அதனோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அப்போ ஃப்ரெஷ்ஷாக டெய்லி அரைக்கலாம். டெய்லி வந்து இப்போ நம்ம அவசரமாக ஸ்கூலுக்கு போகிற நேரத்துலலாம் அரைச்சின்னு இருக்க முடியாது. கொஞ்சம்லாம் மிக்சியில் வர அரையாது. அதனால் அந்த டைமுக்கு நம்ம இது பண்ணலாம். ஆனால் பிரியாணிக்கெலாம் செய்யும்போது நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யும்போது தான் டேஸ்ட்டு, அந்த இஞ்சி பூண்டோடைய வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இது இன்றைக்கி இப்போ செய்கிறதுக்கு வச்சுக்கலாம். அப்படியே இது வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. எவ்வளோ அரிசி போடுவீங்க? 3 அரைக்கு போட்டுருக்கேன். இப்போ எதுக்கு தட்டில் தண்ணி ஊற்றிருக்கீங்க? மீல் மேக்கர் ஊற வச்சுக்கலாம்டா. சமைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சாதான் கரெக்டாக ஊறி வரும். ஆனால் இது சீக்கிரமாக ஊறாது. பெருசு இல்லை, சின்னதானே டக்குன்னு ஊறிக்கணும். இது கொஞ்ச நேரம் ஊறிச்சுன்னா கூட நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஊறினா கூட வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன். மெலிசாக கட் பண்ணேன். ஏன் மெலிசாக கட் பண்ணுறாங்க? சீக்கிரமாக வதங்கும். கியூபாக கட் பண்ணால்? கியூபானா அதுதான், கியூபாக கூட கட் பண்ணி போடுங்க. ஆனால் மெலிசாக கட் பண்ணால் நமக்கு சீக்கிரமும் வேலாவும், கேஸும் மிச்சம். நீ கியூப் கூட கட் பண்ணி போடுங்க. ஆனால் பிரியாணினாவே நம்ம என்ன பண்ணோம், ஸ்லைஸாக தான் போடணும். அம்மா அரிசி ஊற வச்சுருக்கீங்கல்ல, எவ்வளோ மணி நேரம் ஊறணுமா? இது 1/2 hour ஊறினா போதும். 1/2 hourலேருந்து 20 minutesலேருந்து 1/2 hourக்குள்ளே ஊறினா போதும். இந்த வெங்காயம் அரைஞ்சிட்டு அடுப்பில் வச்சுட்டோம்னா நம்ம டக்குன்னு வேலை முடியும். எவ்வளோ வெங்காயம்? நமக்கு கணக்கு வந்து 1 கிலோவுக்கு பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் 4. அதுக்கேற்ற மாதிரி நம்ம எவ்வளோ அரிசி போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி. தக்காளி வந்து அதே 4 தான், ஆனால் மீடியம் சைஸில் போட்டுக்கணும். வெங்காயம் அதிகம், தக்காளி கம்மி. 1 கிலோவுக்கு அதை வச்சு அப்படியே நம்ம கணக்கு போட்டுக்கலாம். நான் எண்ணெய் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். நீ அதுக்குள்ளே தண்ணி எரியுதுன்னு போயிட்டல்ல, அதனால் நான் வந்து குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ பட்டை லவங்கம் அதெல்லாம் போடுவாங்களே, அதெல்லாம் போடல? அதெல்லாம் வந்து ஏன் போடலைன்னா நான் வந்து அரைச்சி வச்சுட்டேன். நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா அதை அப்படியே எடுத்து வச்சுருக்கீங்கல்ல. ஆமாம்,
பட்டை லவங்கெல்லாம் ஏன் தாளிக்கலைன்னா அதெல்லாம் அப்படி அப்படியே எடுத்து வச்சிருவோமா, அது வேஸ்ட்டாக இதாகுது, நம்ம சாப்பிட்றதே இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி வச்சுட்டேன். இப்போல்லாம் இப்படி தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். சரி, நம்ம இப்போ உப்பு போட்டுட்டு தக்காளி கட் பண்ண போகிறோம். இப்போ வெங்காயம் வதக்க போட்டோமா, இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுப்போம். தக்காளி அரைச்சி போடலாமா? போடலாம், அது ஒரு தனி டேஸ்ட்டில் இருக்கும், இது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். எல்லாமே செய்யலாம், அது மாதிரி கூட ஒரு நாள் செய்யலாம். சரியா, செஞ்சு பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சி போட்டு எப்படி இருக்குது அந்த பிரியாணின்றதை செஞ்சு பார்க்கலாம். நீ சொன்ன பிறகு தான் ஒவ்வொன்றும் ஐடியா வரும். இப்படி எத்தனை பச்சை மிளகா போட்டீங்க? நான் 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன்டா. காரத்துக்கு தகுந்த மாதிரி. எவ்வளோ உப்பு போட்டீங்க? சும்மா கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்போ சும்மா கொஞ்சமாக கையில் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம கடைசியாக வந்து தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அப்புறம் உப்பு செக் பண்ணி பார்க்கணும். அப்போ வந்து உப்பு வந்து அரிசி போடுறதுக்கு முன்னாடி ஒரு கல் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்து உப்பை செக் பண்ணி நம்ம போட்டு வச்சுக்கணும், அரிசி போடுறதுக்கு முன்னாடி. அப்புறம் அரிசி போட்டு குக்கரை மூடணும்னா பிரியாணி ரெடி ஆகிடும். அவ்வளோதான். கொத்தமல்லி கட் பண்ணணும். புதினா நம்ம ஏற்கனவே கிள்ளி வச்சதால் இப்போ ஈஸியாக இருக்குது. எல்லாம் ரெடியாக இருந்துச்சுன்னா கட 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 கடன்னு பிரியாணி முடிச்சிடலாம். வேலை ஈஸியாக இது. நம்ம 12:30க்கு தான் வந்திருக்கோம். இப்போ மணி 1 ஆயிடுச்சு. இப்போ தான் அடுப்பு பற்ற வச்சு நம்ம செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். 1:30 கிலோ ரெடி ஆயிடும். பார்க்கலாம், 1:30 இல்லை 2 ஆயிடுமா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். சீக்கிரம் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும். நம்ம ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா எடுத்து வச்சுருக்கோம். நம்ம பச்சை பயிரெலாம் எடுத்து வச்சுருக்கீங்க? பச்சை பயிர் முளக்க வச்சுட்டா அது சாப்பிட்டோம் கொஞ்சம். இப்போ வந்து அது கொஞ்சம் அது 2 டேஸ் தான் நல்லா இருக்கும். இப்போயும் நல்லா தான் இருக்கு. சரி, சாதத்தில் போட்டோம்னா முன்ன மாதிரி குட்டீஸ்க்குலாம் கண்ணுக்கு தெரியாமல் கொடுத்துடலாம். இது அவ்வளோ ப்ரோட்டீன் சத்து தெரியுமா, முடி வளர்ச்சிக்கு அவ்வளோ ரொம்ப 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 நல்லது. இந்த மாதிரி முளைச்சி வந்தாவே அதனுடைய சத்தே தனி தான். சரி, அது கொஞ்சம் பாதியாக இருக்குது, அது அப்படியே சாதத்தில் போட்டோம்னா இந்த மாதிரி பசங்களாம் ஏமாற்றி போட்டு. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இருக்கும், இந்த அளவுக்கு சேர்த்துட்டேன். நான் வந்து ஒரு 3/4 கிலோ சாதம் செய்கிறேன். 3/4 கிலோ இல்லை, ஒரு 700 செய்கிறேன். 750 தான் முக்கா. ஆமாம், ஒரு 700 கிராம் செய்கிறேன். அதனால் 3/4 கிலோன்னு சொல்லி சொன்னேன். சரியா, தக்காளி ஆட் பண்ணலாமா? தக்காளி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கணும், கூழ் மாதிரி ஆகணுமா? ஆமாம், ஆனால் அப்படியே முழுசு முழுசாக இருக்கும். தக்காளி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சின்னு வச்சுக்கா, பிரியாணி ஃபோன் ஆகிடும். ஆனால் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு மூடி மூடி வதக்கணும்னா அது நல்லா வேகும். அதுக்காக நான் இருக்கும். என்னம்மா இன்னொரு வெங்காயம் கட் பண்ணுறீங்க? என்னத்துக்கு நீ கண்டுபிடி. தயிர் பச்சடிக்கா? ஆமாம். சரி, நேற்று என்ன உங்கள் ஊரில் ரொம்ப மழை போல இருக்கு? அடேயப்பா, நேற்றுக்கு அடித்த காற்றுக்கு நான் வச்ச சின்ன முருங்கை மரமே சாஞ்சி போய் கிடக்குது. அதே மனசு கஷ்டமாக போச்சு. மழை அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை, காற்று தான் சரியான காற்று. நல்லா காற்று அடிச்சு, ஆனால் கொஞ்சம் குளிர்ச்சி ஆச்சு. கரண்ட்டு வேறு நடுவில் ஆஃப் பண்ணி ராத்திரி 10 மணிக்கு மேலே கூட திரும்ப ஆஃப் பண்ணாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி கொஞ்சம் குளிர்ச்சி ஆச்சு, பூமி கொஞ்சம் குளிர்ந்துச்சு அப்படி தான் சொல்லணும். ஆனால் தண்ணியே தேங்க வத்திடுச்சு எல்லாம். ஆமாம், பூமி எவ்வளோ காஞ்சிருந்தா தண்ணி நம்ம வீட்டு எதிர்க்க எவ்வளோ தேங்கும். ஆமாம், தேங்கவே இல்லை பற்றியா, அந்த அளவுக்கு பூமி காஞ்சி போய் கிடக்கும். நல்லா வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கிடணும்டா, அப்போ தான் வந்து நமக்கு சும்மா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ வந்து நம்மளுடைய புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பச்சை பயிறு இப்போ சேர்க்கலாமா? சேர்க்கலாம். மசாலா சேர்த்துட்டு கேட்டல பட்டை லவங்கம் சேர்க்கலையான்னு, அதுதான் இந்த பட்டை லவங்க மசாலா. இதில் என்னென்ன போட்டிருக்கீங்க? பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்து அரைச்சாச்சு. வச்சியா, பிரிஞ்சி இலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எடுத்து அப்படி அப்படியே வச்சிருவீங்க தானே? அதெல்லாம் சாப்பிடுவீங்க. இப்போ மிளகா 3 போட்டிருக்கோம் இல்லையா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகா. இந்த மிளகாத்தூளில் என்னென்ன சேர்த்துருக்கீங்க? மிளகாத்தூள், தனியாத்தூள், கருவேப்பிலை, இந்த 3 தான் சேர்த்து நான் அரைப்பேன். வேறு எதுவும் அரைக்க மாட்டேன். சில பேர் கடலைப்பருப்பு
அரிசிலாம் போட்டு அரைப்பாங்க. நான் வந்து மிளகா, தனியா, கருவேப்பிலை. மஞ்சத்தூள் போட மாட்டீங்க? மஞ்சத்தூள் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் நான். இதில் இதில் பிரியாணிலலாம் மஞ்சத்தூள் போடக்கூடாது. அதுக்கு பதிலாக தான் நம்மளுடைய கலர் கேசரி கலர் பவுடர் சேர்த்துக்கணும். ஏன் சேர்க்குறீங்க? அது ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு இப்படியே பழகி போச்சா, அதனால் இதையும் கொஞ்சம் தவிர்க்கணும்னு நினச்சின்னு இருக்கேன். பார்க்கலாம். இதுவும் வந்து தேவையில்லைன்றாங்க கலர் பவுடர். மீல் மேக்கர் ஊறிடுச்சா? அந்த ஒரு சிலது ஊறினதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இன்னும் சரியாக ஊறலடா. சுத்தண்ணில் போட்டால் சீக்கிரமாயிடுமா? நான் இப்படி தான் போடுவேன், சுத்தண்ணிலலாம் போடுறதில்ல. கொஞ்சம் ஊறிச்சு, இன்னும் கொஞ்சம் ஊறணும். ஊறாத்தெல்லாம் அதுக்கு தான் பெரிய தட்டில் போட்டு ஊற வச்சேன். அப்புறம் எப்போ ஊற வச்சோம், இதுதான் இப்படி இருக்குது. இந்த வாட்டி வாங்கின அந்த மீல் மேக்கர் தான் இப்படி இருக்குது. இல்லைன்னா டக்குன்னு 5 நிமிஷத்துலலாம் ஊறிடும். இதையும் பார்க்கணும்ல, இதில் இங்கே அடிபிடிச்சு. ஆமாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். ஒரு மிக்ஸ்டு பிரியாணியாக ரெடி ஆகிட்டு இருக்கு நம்ம வீட்டில். பச்சை பயிறு பிரியாணி, மீல் மேக்கர் பிரியாணி, எதை வேணால் பேச, பிரிஞ்சி சாதம், வெஜிடபிள் ரைஸ், அப்படி எதை வேணால் பேர் வச்சுக்கலாம். நம்ம இஷ்டம் தான், பேர் வைக்கிறதெல்லாம் நம்ம இஷ்டம். இதில் வெஜிடபிள்ஸ் போடல? வெஜிடபிள்லாம் போடல, வெறும் மீல் மேக்கர் பிரியாணி இது. அப்போ வெஜிடபிள் ரைஸ் வராது. வெஜிடபிள் ரைஸ் வராது. இது வந்து பச்சை பயிறு பிரியாணி, பச்சை பயிறு ரைஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். பச்சை பயிறு இருந்ததால நான் வந்து சேர்த்துருக்கேன். இல்லைன்னா வெறும் மீல் மேக்கர். ஆமாம், அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குல்ல. 3 அழாக்கு அரிசிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும்? அதாவது 200 கிராம், அதாவது ஒரு அழாக்கு 2 அழாக்கு தண்ணி ஊற்றணும். 1க்கு 2ன்ற அளவு ஊற்றணும். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்க அதுக்கேற்ற மாதிரி. ஒரு அழாக்கு எவ்வளோ? இது 200 கிராம். 200 கிராம். இப்போ நீங்கள் ஊற்றுற சொம்பு எவ்வளோ ml? இது 400 ml. 400 ml நான் அளவாக எடுத்து வச்சுருக்கேன். அது கணக்கு பண்ணி நம்ம ஊற்றிக்க வேண்டியது தான். தள்ள எப்படி வெயிலுக்கு கிச்சன் அண்டை எப்படி இருக்கு? வேர்வையா ஊற்றுது. வேர்வையா ஊற்றுது. என்ன பண்ணுறது? குளிக்கிறது வேர்வையிலே குளிக்க வேண்டியது. வேர்வையிலே குளிக்கிற மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம மூடி போட்டு இப்போ கொதிக்க விட்டுடலாம். அடுப்போட அனல் வேறு ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போ நீங்கள் பிரியாணி செய்கிறீங்கல்ல, அதில் மீல் மேக்கர் இல்லாமல் செய்யலாமா? அது ஒரு தனி டேஸ்ட். ஆமாம், எதுவுமே போடாமல் வெங்காயம் தக்காளி போட்டு செஞ்சால் அது வந்து குஸ்கா மாதிரி ஆயிடும். குஸ்கா தக்காளி சாதம் எப்படி சொல்லிக்கலாம். நான் தான் சொல்கிறேங்க, பேர் நம்ம இஷ்டம்தான். இப்போ நம்ம பசங்களுக்கு பேர் வைக்கிறோம்ல, அந்த மாதிரி நம்ம பேர் ஒன்று வச்சுட்டு நம்ம சாப்பிட வேண்டியது. நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்க வேண்டியது தான். இந்த தயிர் கொஞ்சம் தண்ணி ஆகிட்டுக்கிட்டு, தண்ணியாக இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? இந்த பால்காரை தான் சத்தம் போடணும். நம்ம பால்காரர் கொஞ்சம் தண்ணியாக கொடுத்துட்டுக்கிறாரு. தயிர் கொடுக்க மாட்டாங்க, பால் தான் கொடுத்தாங்க. கடையில் கொஞ்சம் வாங்கி போட்டுக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் தண்ணியாக இது மோர் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. இந்த மாதிரி தண்ணியாக இருக்க தயிர் மோருக்கு நல்லா இருக்கு. அதனால இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குண்ணா. இந்த தயிர் ஸ்மெல்லு டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த வீட்டில் செய்கிற தயிர் ஹோம்மேடு, அதனால் கடையில் வேறு, வீட்டில் செய்கிறது வேறு. இன்னும் ஊர்லையா மீல் மேக்கரு? இன்னும் பெருசு பெருசாக இருக்குது, அதெல்லாம் ஊறி இருக்கு. சரி, ஊறி எடுத்து அம்மா கொதிக்குது. இந்த மீல் மேக்கர் இதாகிடுச்சா? இல்லை, கொஞ்சம் தான், பாதி தான் ஊறி இருக்குது. இன்னும் கொஞ்சம் இருக்குது, கால்வாசி இருக்குது. ஊர்லையே எல்லாம். இப்போ நான் போட போகிறேன், நான் தான் போடுவேன் இதுக்குள்ளே. இப்போ இது ஊர்லையே என்ன பண்ணுவீங்க? அப்படியே போட்டுருவேன். அது அரிசி வேகும்போது 1 கிலோ அரிசி நம்ம செஞ்சோன்னா நம்ம கை அளவுக்கு, ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம உப்பு போடணும்னு சொல்லுவாங்க. பிரியாணி நிறையெல்லாம் செய்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் அப்படி தான் போடுவாங்க. இன்னும் நிறைய கல்யாணத்துக்கெல்லாம் செய்கிறவங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பேக்கெட் கணக்கு, அவங்களுக்கு கிலோ கணக்கில். ஏன்னா அவங்க ஒவ்வொரு கைப்பிடியாக எடுத்து போட்டுன்னு முடியும். 50 கிலோ 100 கிலோலாம் செஞ்சுன்னு இருக்கும்போது
அப்போ வந்து அவங்க பேக்கெட் கணக்கில் வச்சுப்பாங்க. பேக்கெட்டாக இவ்வளோ நமக்கு லிஸ்ட்டு கொடுக்கும்போதே பேக்கெட் லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க உப்புக்கு. இந்த அளவுக்கு வாங்கி வந்து கொடுத்துருங்க அப்படின்ட்டு. அரிசி சேர்த்துடலாமா? இந்த பக்கம் 12:30 மணிக்கு வந்தோம். மணி 1:30 ஆகுது. கிட்டத்தட்ட 1:30 ஆக போகுது. அதுக்குள்ளே நம்ம அரிசி போட்டுட்டோம். இன்னும் 10 நிமிஷம் தான் வெந்துச்சுன்னா அவ்வளோதான். இப்போது 2 மணிக்கெலாம் சாப்பிடுவோம். சரி பாப்பா, நம்ம இதுக்கு விசில் போடாமல் தம் பிரியாணி மாதிரி செய்யலாமா? ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். அது பரவாயில்ல. விசில் போட்டால் டேஸ்ட்டு முக்கியம் நம்மளுக்கு. டேஸ்ட்டு தம் பிரியாணியில் போட்டால் அது ஒரு டேஸ்ட் வரும். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அரிசிக்கு மேலே தண்ணி வரணும். ஆமாம். ஒரு நாள் மொட்டை மாடியில் போய் சமைக்கலாமா? இந்த வெயிலுக்கு கிச்சன்லேயே நிற்க முடியல, மொட்டை மாடி. சரி, கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் மேலே, அப்போதான் ஃப்ளேவர். தண்ணி அதிகமாகுது, ஹைலே இருக்கட்டும் ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறமா வந்து நம்ம சிம் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நமக்கு ஒரு பெரிய வேலை இருக்குது. கிச்சனை ஏற கட்டணும். கிச்சனை நீட் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. அப்புறம் பாத்திரம் கழுவணும். பாத்திரம் ஏகப்பட்டது செஞ்சு போச்சு இல்லைம்மா? வெயிட்டுக்கு என்ன வைக்க போகிறீங்க? எதையாச்சும் ஒரு கல்லை தூக்கி வைக்க வேண்டும். இப்படி இருக்கு கிச்சன். ஓ எப்படி எங்கள் அம்மா சரி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த கிச்சனை இப்போ நீட் பண்ண போகிறாங்க இல்லையா? என்ன பண்ணணும்பா, வெயிட் வச்சு விட்டுருங்க. சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு பாரு. சிம்மில் வச்சுட்டேன் பாருங்க. சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்புறமா பார்க்கலாம். சரியா? அதுக்குள்ள பாத்திரம் கழுவிட்டு வந்துடுறேன். நான் பாருங்கள் புது ஐடியா கண்டுபிடிச்சிருக்கேன். எப்படி சூப்பரா? சூப்பர். என்னம்மா இவ்வளோ பாத்திரத்தை கழுவ போகிறீங்களா? இதோ 5 நிமிஷத்தில் கழுவிட்டு வந்துடுறேன். நீ போய் ஃபேன் போட்டு உட்காரு. இதோ 5 நிமிஷத்தில் கழுவிட்டு வந்துடுறாங்க. ஓகே ஓகே. ஒரு தம் எடுக்க போகிறீங்களா? ஆஹா, ஸ்மெல்லே சூப்பராக இருக்கு. வா அம்மா, ஸ்மெல்லு சூப்பர்மா. ஆஹா, நம்ம ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க. இந்த கலரில் இருக்கேன்ல, அதனால பேசாமல் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி போல இருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இன்னும் சிம்மில் சூட்லேயே போயிடும்ல. சிம்மில் வச்சு விட்டுருவோம். நான் அரிசி நமக்கு வேகணும். இன்னும் கொஞ்சம் வேகணும். ஆஹா, சூப்பராக இருக்கு. தம்மெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணணும் அடுப்பை. ஆமாம், 5 நிமிஷம் வச்சு சிம்லேயே தான் இருக்கு இன்னும் அடுப்பு. ஓகே. நான் அதுக்குள்ளே பாத்திரம் கழுவி முடிச்சிட்டிங்க போல இருக்கே. இன்னும் பாதி கொஞ்சம் கழுவிட்டேன். இன்னும் 1/4 இருக்குது. கழுவி முடிச்சா பாத்திரம் வேலையும் முடிஞ்சிச்சு. கிச்சனும் நீட் ஆயிடுச்சு கொஞ்சம். அவ்வளோதான். பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? நான் ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். இந்த தண்ணியை மட்டும் அப்படி வடி. நல்லா உதிரியாக வந்துக்குதுப்பா. சூப்பர். அடி கூட பிடிக்கல. அடியில் வந்து எடுக்கிறேன். அடி பிடிக்கல. சர்வ் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாப்பா சொல்லுவா. தயிர் வைக்கிட்டா கொஞ்சோண்டு. ஆவி பறக்க 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 பறக்க. சூப்பரான மீல் மேக்கர் சாதம், தயிர் பச்சடி ரெடி. அவ்வளோதான் வியூவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒயிட் ரோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.